அப்புறம் நான் இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன் வருண், சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிச்சதுக்கு வந்து தளபதி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானே. அதாவது அப்போசிங் கூட்டணியில் இருந்தாலுமே வாழ்த்து தெரிவிக்கிறார்ல, நல்ல அரசியல். ஸ்டாலின் இல்ல, தளபதி விஜய். ஓ எதுக்கு பவன் கல்யாண் மாதிரி நானும் உங்க கூட நிக்கிறேன், ஆந்திராவில் எனக்கு ஒரு 2 சீட் கொடுங்க, சேர்ந்து ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரா? அதுக்கு தான் அந்த வாழ்த்தா? ஓ விஜய் ஆந்திராக்கும் போறாரா? பிசினஸ் எங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் போக வேண்டியதுதான். அப்புறம் நீ 2% சொன்னோடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வர வருது. அதாவது கடந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 8% வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் சப்போர்ட் பண்ணனால தான் வந்து நாம் தமிழருக்கு எக்ஸ்ட்ரா 2% ஓட்டு விழுந்திருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, விஜய்க்கு 2% ஓட்டு தான் விழுகும். ஏன்னா அவருடைய பல ரசிகர்கள் 5வது 6வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விவரம் தெரிஞ்சவங்க அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் அந்த புரிதல் இல்லாத கொஞ்சம் பேர் தானே போடுவாங்க. அப்போ 2% தானே. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் 8% வாங்கிட்டோம், நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து டேட்டாஸ்லாம் பார்த்தேன். எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் வந்து இன்னும் அதை அப்டேட் பண்ணலை. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரியும் அதெல்லாம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து அந்த ஜெயிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணும்போது கால்குலேஷன்லாம் கன்சால்டேட் ஆகிரும். அப்போ நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து ஒரு 8% ஓட்டு வந்துருச்சுன்னா அவர் வந்து மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து நிரந்தரமாக ஒரு சின்னம் கிடைக்கும். நல்ல விஷயம் தானே. அதுக்கு வந்து சீமான் அண்ணனையும் வாழ்த்திடலாம். என்னதான் அவருக்கு வந்து வாழ்த்து சொன்னாலும் அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு, அதை நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். என்னது? அணிச்சு நின்று போட்டிட்டு ஆண்மகனா காட்டு. நீ இப்போ தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சுட்டு போய் இந்த முறை நான் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல. அவர் பாதை தனி பாதை, அவர் போட்டோம். இல்லை, பாஜகவோட நான் தான் அதிகமாக வாக்கு வாங்குவேன். ஸோ பாஜக என்னை விட அதிகமாக வாங்கிருச்சு அப்படின்னா நான் வந்து கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னாரு. எப்படி வசதி? அதாவது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. பாஜக தனியாக நின்று இவரோட அதிகமாக ஓட்டு வாங்கினா தான் கட்சியை கலைச்சிப்பேன்னு சொன்னார். இப்போ வந்து பாஜக கூட்டணியில் தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஓ, யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இருக்காங்க? என்ன எப்படி கேட்டுட்ட? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காரு, இதெல்லாம் விட பெரிய சக்தி சரத்குமார் இருக்காரு. இந்த ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒன் மேன் பார்ட்டி. அவர் கூட இப்போ அவருடைய இதை வந்து கட்சியை வந்து இணைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் பாஜக. ஆமாம். ஸோ இது வந்து அதாவது வந்து பாஜக 11% வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னாலும் அதில் பெரும் சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணது பாமக ஆதரவாளர்கள் தான். நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் திமுக அதிருப்தியாளர்கள் வாக்கும் அங்கே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க தான் வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்துட்டு டிஎம்கே வந்து கோயம்புத்தூரில் டெபாசிட் கூட வாங்காது, டெபாசிட்டே இழந்துடும் அப்படின்லாம் பேசினார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பல வருஷங்கள் கழித்து வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கு தனியாக நின்று. அதனாலேயே வந்து எல்லாரும் ஆடோட படத்தை வச்சு பிரியாணி பண்ணுற மீம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது அவங்க கட்சிக்கும் சரி அவருக்கும் சரி தோல்வியை வெற்றி மாதிரி பார்க்குறதும் வெற்றியை தோல்வி மாதிரி பார்க்குறதும். ஏன்னா இப்போ இவரோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் தோத்துட்டாரு, பட் பாஜக வாங்கின வாக்கு வங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. இது தோல்வியில் உள்ள வெற்றி, சரியா? அதே பாஜக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் நினச்ச மாதிரி ஜெயிக்கலையா, அதனால நினச்சது எதையும் பண்ண முடியாது. இந்த ஹிந்து ராஷ்டிரான்னு பேசுறது, அகண்ட பாரத்ன்னு பேசுறது, பாரத்ன்னு பேர் வைக்கிறது, வன்மத்தை வந்து கக்கிறது, பாகிஸ்தானுக்கு போ உஸ்பெகிஸ்தானுக்கு போ அப்படிங்கிறது, இனி இதெல்லாம் எதுவும் பேச முடியாது. இப்போ நிஜமாலுமே ஏதோ ஒரு வெளியுறவு துறை சார்ந்த வேலை இருக்குது அப்படின்னாலும் ஜிஏ வந்து நான் போயிட்டு வரேன், நீ இங்கே தான் இருப்ப, நீ இங்கே தான் இருக்கணும், நான் வந்து பார்ப்பேன், இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ நான் ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு தொகுதி வந்து விருதுநகர் தொகுதி. ஏன்னா அங்கே வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட பையன் விஜய் பிரபாகரன் வந்து லீடிங்கில் இருந்தார். ஆனால் வெறும் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோத்துட்டார். அது எனக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. ஒருவேளை அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த கட்சி வந்து ரிசரக்ட் ஆகிருக்கும், அது வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். என்றைக்குமே வந்து டெமோக்ரஸியில் வந்து மக்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்.